சார், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நமது முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். தை பிறந்தால் வழி பிறக்கும். இது ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களுக்குமே எல்லா வகையான மக்களுக்குமே சொல்லப்பட்டது தான். பொதுவாகவே நம்ம 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு. நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல். அதே மாதிரி நம்ம அனதர் டைமென்ஷன் தேவரோடகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த டைமென்ஷனில் அவர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது ஒரு வருஷம். நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு நாள். நமக்கு ஒரே ஒரு 1 year 365 days. அவங்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாளில் பகல் இரவு ரெண்டாக பிரிக்கும் பொழுது நம்முடைய தை மாதத்துல இருந்து ஆணி மாதம் வரைக்கும், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 6 மாதங்கள் தேவர்களுக்கு பகல். ஆடியில் மாதம் தொடங்கி ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்கள் இரவு. தேவர்களுக்கு இரவு. டைமென்ஷன் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசப்படும். ஸோ 6 மாதங்கள் பகல், 6 மாதங்கள் இரவு. தை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஆணி மாதம் முடிய 6 மாதங்கள் இரவு பகல் ரெண்டும் மாறி மாறி வரும். அப்போ தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் பகல். ஆணியிலேருந்து திரும்பி மார்கழி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு இரவு. மார்கழி மாதம் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. காலையில் 4 to 5, 4 to 6, 3 to 6, பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. பட் 3 to 6, அந்த 3லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும், 6 மணி வரைக்கும் டெய்லி பிரம்ம முகூர்த்தம். அதே மாதிரி தேவர்களுக்கு மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம். அதனால தான் பகவான் பகவத்கீதையில் மார்கழி மாதத்தில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லுவார். இப்போ மாதங்கள் நான் மார்கழின்னு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னது என்னென்னா, அந்த விடிகால டைம், பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது ரொம்ப முக்கியமானது நமக்கும் டே டு டே லைஃப்பில். அதே மாதிரி தேவர்கள் பாஷையில் அவங்களுடைய டெக்னாலஜியில் சொல்லணும் அப்படின்னா அந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த டைம். அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் காலையில் விடிகாலத்தில் எழுந்து பக்தி பாடல்களை பாடுறது, பக்தி இசைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். பட் தை மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு பிறந்து அடுத்த 6 மாதங்கள் பகல் இரவு. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு பகலில் எனர்ஜி அதிகமாக இருக்கும், இரவு கம்மியாக இருக்கும். பகல் முழுக்க முழுக்க டாமினேட் பை சூரியன், இரவு முழுக்க முழுக்க டாமினேட் பை நிலவு, சந்திரன். இந்த பகலில் இரவை விட பகல் வலிமை உள்ளதாக இருக்கும். ஸோ அப்போது மனிதனுடைய உடல்களில் பிராணசக்தின்றது இந்த 6 மாதங்கள் while comparing with other 6 months அதிகமாக இருக்கும். பிராணசக்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும். அந்த பிராணசக்தி தான் நம்ம பூமியில் நம்முடைய செயல்களை செய்வதற்கு, நாம் வாழ்வதற்கு, நாம் எல்லா வகையான செயல்பாடுகளும் ஈடுபடுவதற்கு தேவையான சக்தியை கொடுக்குறது அந்த பிராணசக்தி தான். அந்த பிராணசக்தி இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே. இதில் வேரியேஷன் இருக்கும். அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, அவங்களுடைய கர்மாவை பொறுத்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகுங்க ஒழிய, பட் பிராணசக்தியின் உயர்வுன்றது எல்லாருக்குமே உயரும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தில் அவங்க வேலை செய்கிற ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்குறாங்க, பே ஹைக் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் 10% சேலரி ஹைக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு 10 lakhs பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த 10 lakhs பீப்புளுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலரி இருக்காது இல்லையா. அவங்க சேலரி கிரேடுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அந்த 10% இல்லையா. அவங்களுடைய கிரேடுக்கு தகுந்த மாதிரி சேலரி எப்படி ஹைக் ஆகுது 10%, அதே மாதிரி அவங்களுடைய பிராணசக்திக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கோ அது இருக்கும். பட் அவங்களுடைய பிராணசக்தி தகுந்த மாதிரி இந்த வளர்ப்புறையில், நமக்கு உண்டான வளர்ப்புறை, தேவருக்கு உண்டான வளர்ப்புறையில் இந்த சக்தி அதிகமாகும். இந்த பிராணசக்தி அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, வாழ்க்கையில் அவங்க துன்பப்பட்டுருக்காங்க இல்லையா, அது வெளிவதற்கான வழிகள் ரொம்ப அதிகமாக பண்ணப்படும். எப்பயுமே எவ்வளோக்கு நம்ம உடம்புலையும் நம்ம ஆறாவளையும் பிராணசக்தி அதிகமாக இருக்கிறதோ அவ்வளோக்கு we will be happy in each and every second. எவ்வளோக்கு வீக்காக இருக்கிறோமோ அவ்வளோக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த 6 மாதங்களில்
பிரபஞ்சத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பிராணசக்தியினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக வர்ற பிராணசக்தி நமக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். அதனால தான் வழி தெரியாத, வழி புரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்ற, வழி தெரியாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு அந்த வழி காட்டுகின்ற, வழி தெரிவிக்கின்ற ஒரு உந்துணர்வு சக்தியாக அந்த பிராணசக்தி இருக்கும். அந்த பிராணசக்தியின் பயன்பாட்டை நம்ம அதை உணர்றதில்லை. பட் உணர்ந்தாலும் உணரலைனாலும் அது நமக்கு பலன் கொடுக்கும். அதனால தான் பெரியவர்கள் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி சொன்னாங்க. பிராணசக்தியினுடைய அளவு நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறதுனால அந்த வழிகள்லாம் தெரியும், வழிகள்லாம் புரியும். அப்போ அந்த பிராணசக்தி எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு அதை நம்ம கீப் அப் பண்ணிக்கணுன்ற டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதனால் நம்ம நிறைய நன்மைகளை அடையலாம். இதைத்தான் சுருக்கமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.